இந்த கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக ரொம்பவே அவசியம். நான் சொல்கிறேன், இந்த இம்யூனிட்டி சூப்பை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கோல்டு காஃப் வராமல் வச்சுக்கும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ண 2லேருந்து 3 பீஸ் சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு குட்டி சைஸ் லெமன் சேர்த்துக்கோங்க. குட்டி பீஸ் லெமன் சேர்த்தனால அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணவும் யூஸ் ஆகும், டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு போட்டிருந்த லெமனையும் எடுத்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்ட் சிக்கன் சூப் ரெடி. இதை நீங்கள் லஞ்சுக்கு ரைஸோடையும் டின்னருக்கு இட்லி தோசையோடையும் நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.